நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தக்காளி விலையை விட குறைவான விலையில் இருக்கக்கூடிய சூப்பர் பங்குகளை பற்றி பார்க்க போகிறோம். நான் தக்காளி விலை நேற்று நான் 100 ரூபாய் தான் வாங்கினேன். நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க, உங்கள் ஊரில் எவ்வளோ தக்காளி விலை அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 100 ரூபாய்க்கும் கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டாக், அது நீண்ட கால முதலீட்டுக்கு ஏற்ற பங்குகள். இதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவோட தீமை. கண்டிப்பாக இந்த பங்குகள் எல்லாமே நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தரும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அந்த அளவுக்கு தான் நம்ம கனெக்ட் பண்ணி போட்டிருக்கிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்தை மறக்காம பதிவு பண்ணுங்க. நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். உங்களுக்கு எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்றதில்ல, எதுக்கும் நம்ம பை கால்ஸ் கொடுக்கறதில்ல, எதுக்காகவும் நம்ம பணம் வாங்குறது இல்லை. நீங்க ட்ரேட் பண்ணாலும் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நமது நண்பர்கள் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டெலகிராம் சேனல் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கள் மட்டும் கிடையாது, நிறைய பங்குச்சந்தை சார்ந்த நியூஸ் உங்களை ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் இருக்க நண்பர்களும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ பற்றிய எந்த விதமான கருத்தாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்னும் இந்த வீடியோவில் என்ன அப்கிரேடேஷன் பண்ணணும், இன்னும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பங்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நால்கோ. இந்த நால்கோ அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு முக்கியமான நிறுவனம். அது அலுமினியம் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கக்கூடிய நிறுவனம். இந்த நால்கோவோட வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நேஷனல் அலுமினியம் கம்பெனி, அதுதான் இதோட முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த நால்கோவோட முக்கியமான பங்கு இந்த அலுமினியம் செக்டார்ல இருக்கு. இந்த அலுமினியம் செக்டாருங்கிறது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதுதான் அலுமினியம் செக்டார்ல இருக்கக்கூடிய விஷயம். இந்த ஸ்டாக்கோட கம்பெனியோட பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு பரவலாக இருக்கக்கூடிய அலுமினியத்தோட தேவைகளில் கிட்டத்தட்ட 90% மேலே இவங்களோட மைண்ட்ஸ் வழியாக தான் கிடைக்குது. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம். அதை போய் நீங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு முக்கியமான என்டர்பிரைசஸ் நிறுவனமும் கூட, நவரத்னா லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இதில் முக்கியமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 82 ரூபாய். இதுவும் 52 வீக் ஹைக்கு நியரில் தான் இருக்குது. இப்போ மார்க்கெட் ஒரு சரிவை நோக்கி இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது பெரிய அளவு சரிவு இல்லை. இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நிறைய பேர் பயன்படுத்திக்கலாம். அதுக்காக தான் சொல்ல வரேன். அப்படியே சரிந்தாலும் பேனிக் ஆகி ஸ்டாக்ஸை விற்றுட்டு வெளியே போயிடாதீங்க. அப்படியே ஹோல்டிங்கில் வைங்க. எப்போதும் ஒரு டவுனுக்கு அப்புறம் தான் ஒரு ஏற்றம் இருக்கும். அதனால் ஸ்டாக்கை எப்போவுமே ஒரு ஹியூஜ் லெவலில் பை பண்ண வேண்டாம். அதே மாதிரி இறங்குதுன்றதுக்காகவும் இன்டர்மீடியேட்டில் போய் மாட்டிக்குவீங்க. அதுவும் சரியாக வராது. நீங்கள் இந்த ஸ்டாக்கை என்ன விலையில் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா, 80 ரூபாய்க்கு கீழே இந்த ஸ்டாக்கு எப்போ வந்தாலும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணிக்கலாம். 78, 79 இந்த ரேஞ்சில் இந்த ஸ்டாக் எப்போ வந்தாலும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணிக்கலாம். அதே தான் முக்கியம். இதில் டிவிடெண்ட் ஈல்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4.22% வரைக்கும் டிவிடெண்ட் ஈல்டு இருக்குது. இந்த மார்க்கெட் கேபிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15,225 கோடி இதோட மார்க்கெட் கேபிட்டல். டிடிஎம் இபிஎஸ் 7 ரூபா 81 பைசா. கடந்த இந்த வருடங்கள் முழுவதுமே பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சரிவில் தான் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக் இன்னும் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் நீங்கள் பை பண்ணும்போது ஒரு வேறு லெவலில் உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதோட லோ லெவல்லே நீங்கள் பை பண்ணாலும் அதுக்காக காலங்கள் உங்களுக்கு இருக்கும். இந்த பங்கோட திறன் அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டேஜான நிலையில தான் இருக்குது. ஸ்டாக் இன்னைக்கு பையிங் ட்ரெண்டுக்கு நீங்கள் மாறிட்டு இருக்கு. நல்ல வெயிட் பண்ணி பையிங் ட்ரெண்டில் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் அவங்களோட ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஒரு 3 வருஷத்தில் சிஏஜிஆர் க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 18.3% வரைக்கும் இருக்குது. நெட் ப்ராஃபிட் 119.2%. ஒரு மிகப்பெரிய நெட் ப்ராஃபிட்டை பார்த்துருக்குறாங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் 71% மேலே இருக்குது. இதோட மிகப்பெரிய ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ குரூப் தான் இதோட மிகப்பெரிய ஸ்டேக் ஹோல்டர். இல்லை ஒரு வருஷத்துக்கு 11% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3 வருஷத்தில் 147% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த ஸ்டாக்கு இன்னும் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 78, 79 அந்த ரேஞ்சில் வரும்போது இந்த ஸ்டாக்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரைஸ் பையிங் ப்ரைஸும் அதுதான். 79லேருந்து ஒரு 75 ரூபாக்குள்ளார நீங்கள் எப்போ வேணாலும் பை பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டாக் கண்டிப்பாக நீண்ட கால அடிப்படையில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இந்த ஜமுனா ஆட்டோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான பங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
அது வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ஜமுனா ஆட்டோவோட எப்போதுமே நான் சொல்கிறேன், ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கோட என்னதான் அவங்களோட ப்ரொடக்ஷனு அதை பற்றி என்னன்றத கொஞ்சம் உள்ளே போய் நீங்களும் பார்த்துருக்கு. அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஒரு ஸ்டாக்கோட நேம் தெரியுது அப்படின்னா நீங்கள் அது உள்ளே போய் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கு. அவங்க முக்கியமாக ஒரு ஆட்டோ செக்டாரை சேர்ந்த ஒரு பங்கு தான் இந்த ஜமுனா ஆட்டோ. இதை பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு ஆட்டோமொபைலுக்கு சேர்ந்த உதிரி பாகங்களை வந்து இவங்க தயாரிக்கிறாங்க. இந்த லீஃப் ஸ்ப்ரிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த லீஃப் ஸ்ப்ரிங்கு தயாரிக்கிறாங்க, லிஃப்ட் ஆக்சில்ஸ் தயாரிக்கிறாங்க, அதே மாதிரி ட்ரெய்லரோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இவங்க இந்த ஜமுனா ஆட்டோவோட முக்கியமான பாகமாக இருக்குது, ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ப்ராடக்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கும் ஒரு எவர் கிரீன் ஸ்டாக் தான். 112 ரூபாய் அப்படிங்கிற விலையில் இருக்குது. இது வந்து இப்போதைக்கு கரண்ட் ட்ரெண்டு புல்லிஷில் தான் இருக்குது. இந்த ஸ்டாக் மறுபடியும் பக்காவான ஒரு பிரேக் அவுட்டில் நிற்கிது. இந்த ஸ்டாக்கு மண்டே அன்னைக்கு இந்த ஸ்டாக் மறுபடியும் கீழே வந்தால் நீங்கள் வாங்க வேண்டிய ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 ரூபாய்க்கு கீழே இந்த ஸ்டாக்கை நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கலாம். 100 ரூபாய்க்கு கீழே இந்த ஸ்டாக்கை நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். ஸ்டாக் கண்டிப்பாக அந்த விலையில் கிடைக்குமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறது தெரியுது. ஆனால் கண்டிப்பாக இந்த விலையில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நீண்ட கால அடிப்படையில் பர்ஃபெக்டான ஸ்டாக்காக இந்த ஸ்டாக் மாறும். ஒரு 250 ரூபாயிலிருந்து கிடைக்கிறதுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பையிங் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பங்கு. 3 இயர் CAGR ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 26.8% இருக்குது. நெட் ப்ராஃபிட் 51.1% வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டாக்கில் எப்போதுமே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. FIIs இதில் நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் நல்ல ஒரு டிப்பில் 100 ரூபாய்க்கு கீழே உங்களுக்கு எப்போ வந்தாலும் அந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் காத்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் உண்மை. நீண்ட கால அடிப்படைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு தான் இந்த ஜமுனா ஆட்டோ. இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா பிளட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ப்ரமோட்டர்ஸு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் 3.8%ங்கிறது ஒரு நார்மல் பிளட்ஜஸ் தான், ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. FIIஸும் 6.24% வரைக்கும் வச்சுருக்காங்க. DIs கிட்டத்தட்ட 15.14% வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ நம்ம அந்த ஸ்டாக் பக்கம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டாக்கை இந்த விலையில் நீங்கள் 100 ரூபாய்க்கு கீழே இந்த ஸ்டாக்கை எப்போ வேணாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆட்டோமொபைல் செக்டாரை சேர்ந்த ஸ்டாக் தான். இதில் முக்கியமாக மதர்சன் சுமி வயரிங். நம்ம வந்து சமவர்த்தனா மதர்சன் வந்து பிரிந்து வந்த ஒரு பங்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த எல்லாரும் சமவர்த்தனா பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் இந்த எம்சுமியை பற்றி நம்ம யாரும் பேசுறதில்ல. இதோட ஹை வேல்யூ இப்போ 52 வீக் ஹைன்னு பார்த்தீங்கன்னா 71 ரூபாய் வரைக்கும் இருக்குது இந்த ஸ்டாக்கோட. இதோட மார்க்கெட் கேபிட்டல் 25,797 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய பங்கு. இந்த ஸ்பிளிட்டுக்கு இது டிமெர்ஜுக்கு அப்புறம் ஸ்டாக் வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவில் ஏறி இருக்கா இல்லையான்றது தான் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம். இங்கே பாருங்க, இந்த ஸ்டாக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய அப்புக்கு தான் போயிருக்கு. மறுபடியும் இந்த ஸ்டாக் இன்னும் மேலே மேலே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களால் இந்த பங்கை இந்த விலையில் இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்ட்லேயே நான் சொல்லிடுறேங்க. நீங்கள் அப்படியே இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கினாலும் அந்த 5 ரூபாய் அந்த விலை தான். 58 ரூபாயில் இருக்குது. நீங்கள் 55 ரூபாய்க்கு கீழே கொஞ்சம் வாங்கலாம். அவ்வளோதான். வந்து இதுக்கு மேலே பெரிய டவுன்னு நான் எதிர்பார்க்கல இந்த ஸ்டாக்கில். ஸோ பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு அவுட் பர்ஃபார்மிங் ஸ்டாக்கு தான் இந்த மதர்சன் எம்சுமின்னு சொல்லக்கூடிய மதர்சன் சுமி. இந்த ஸ்டாக்கை இப்போ நீங்கள் என்ன விலையில் இந்த இருக்கோ 55 ரூபாய் அப்படின்னா 55 ரூபா விலையில் நீங்கள் தாராளமாக கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். போய் பல்காக போட்டு இந்த ஸ்டாக்கை வாங்க வேண்டாம். எப்போதுமே எப்போ ஒரு டவுன் ஆகுதுனாலும் ரெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இதுலேயே ஆக்சஸ் குரூப் பார்த்தீங்கன்னா 4.35%, இதில் வந்து ICICI குரூப் பார்த்தீங்கன்னா 4.8% ஹோல்டிங் வச்சுருக்காங்க. SBI முதற்கொண்டு 2.22% வரைக்கும் இந்த ஸ்டேக்ஸை ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 9.15% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ இந்த வருஷத்தில் இந்த டிமெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் பயங்கரமாக ஏறிக்கிட்டே இருக்குது. அதான் முக்கியம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இவங்களோட கஸ்டமர்ஸ் தான் இவங்களோட முக்கியமான இதாக இருக்காங்க. மதர்சன் சுமி போய் பார்த்தீங்கன்னா மதர்சன் சுமி வயரிங்கை ஓப்பன் பண்ணுவாங்க பாருங்கள். இதில் இவங்களோட ப்ரொடக்ஷனு அவங்களோட கிளைண்ட்டு தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலங்க. கிளைண்ட்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம லோக்கல் இதுன்னு சொல்லிக்கிற முடியாது. எல்லாமே ப்ரீமியம் கார்ஸ். அவங்க தான் இவங்களோட முக்கியமான கஸ்டமர்ஸாக இருக்காங்க. ப்ரீமியம் கார்ஸ்னு ஆடி, பென்ஸு, ரோல்ஸ் ராய்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ் தான் இவங்களோட முக்கியமான இடத்துல இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இந்த ஸ்டாக்கோட
வெயிட்டேஜும் ஏறிக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் போய் பாருங்கள், ஸ்டாக்கில் என்னென்ன பர்ஃபார்மிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த இன்வெஸ்டர்ஸை பற்றி ஓப்பன் பண்ணி பாருங்கள். எப்போலாம் அடிக்கடி சொல்கிறதா, எந்த ஸ்டாக்கை போய் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு தடவைக்கு 2 தடவை அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாக் ஆனால் கண்டிப்பாக ஒரு 100 ரூபாய் அந்த விலைக்கு போகிறதுக்கு ஒரு குறுகிய காலத்திலேயே அந்த விலைக்கு போயிடும். கண்டிப்பாக குறுகிய காலத்திலேயே அந்த விலைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெவன்யூவே இந்த 2023 பார்த்தீங்கன்னா குவார்டரில் 7057 கோடி. இதுக்கு முன்னாடி 2022 5635 கோடின்னு பதிவு பண்ணியிருந்தவங்க வளர்ச்சி அதிகமாகிட்டே இருக்குன்றது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது. இதில் பிளட்ஜஸ் இல்லை. இந்த டிசம்பர் 2022 மார்ச் 2022 பிளட்ஜஸ் இல்லை. ஸோ 9.92% வரைக்கும் எஃப்ஐஎஸ்களும் 19%க்கு மேலே டிஐஎஸும் இதை ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டாக் வந்து ஒரு எவர்கிரீன் ஸ்டாக்கு. நீங்கள் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் மெதர்சன்ஸ் உங்களுக்கு தரீங்களோ அதே இம்பார்ட்டன்ஸை நீங்கள் இந்த ஸ்டாக்குக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். வேறு இன்னும் இதே மாதிரி என்ன பங்குகளை பற்றி அனலைஸ் பண்ணலாம் இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணலாம். நன்றி, வணக்கம்.